வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனல் கிடைக்கிற தகவல்கள் எல்லாமே ரொம்ப திகில் ரகமாகவே இருக்குது. ஆனாலும் நேயர்களோடு நடுநிலைமையோடு பகிர்ந்து கொள்கிறோம். தமிழகத்தில் உள்ள மிகப்பெரிய அரசியல் குடும்பமும் முன்னாள் அதிகாரிகளும் ஒரு விஷயத்தில் சிக்கிறாங்க. எதில்? சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வந்து சேரும். இந்த 2G வழக்கு வந்து எல்லாத்துக்கும் தெரியும். அதில் இந்த நீரா ராடியா உடைய அவருடைய உரையாடல்கள், தொலைபேசி உரையாடல்கள்லாம் அப்போவே வெளிவந்துடுச்சு. இப்போ ஒன்றும் நான் புதுசாக அதை போய் ரகசியம்னு நான் சொல்ல முடியாது. ஆனால் அவர் சொல்லாத அந்த உரையாடலில் இடம்பெறாத அல்லது அவருடைய தனிப்பட்ட ரகசியங்களாக வைத்திருந்ததெல்லாம் இப்பொழுது வெளிவர ஆரம்பிக்கிறது. அப்போது 2Gனாலே அப்போது திமுக தானே சிக்கும்னு நீங்கள் நினைக்காதீங்க. தமிழகத்தின் மிகப்பெரிய அரசியல் குடும்பமும் முன்னாள் அதிகாரிகளும் இதில் சிக்குகிறார்கள். யார் யார் சிக்கிறாங்க, என்னென்ன அதிகாரிகள், இதெல்லாம் வெளிப்படையாக இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா நாம் சொல்கிறதெல்லாம் ஒரு உறுதிப்படுத்தப்படாத செய்திகள் தான். இந்த செய்திகளில் நம்ம பேரை குறிப்பிட்டோம் அப்படின்னா இதாயிரும். ஆனால் என்ன அவுட்லைன் சொல்லிட்டோம். 2G வழக்கு, நீரா ராடியாவுடைய அந்த குறிப்புகள், உரையாடல்கள், இவ்வளோ தான் சொல்ல முடியுது. இதில் யார் யார் சிக்க போகிறாங்கன்ற பேர் இருக்குது இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேனலில் வெளியிடுறோம். என்ன இதனால் பெரிய ஆபத்து கூட தனிப்பட்ட முறையில் எனக்கு வரலாம் அல்லது என் சேனலுக்கு வரலாம். இருப்பினும் உண்மையை உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு முழு தகவலோடு சொல்கிறோம். அதுக்குள்ளே முதல்ல அவுட்லைன் கொடுத்துட்றோம். அப்போது முன்னாள் அதிகாரிகள்னால் யார்? அந்த 2Gக்கு உதவுன முன்னாள் அதிகாரிகள். 2G தான் எல்லோரும் வழக்கிலேருந்து விடுபட்டாங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கீழமை நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு? எப்படி விடுதலை செய்தது? சாட்சியங்களை சரிவர நிரூபிக்க தவறிய ப்ராசிக்யூஷன் தரப்பு, அரசு தரப்பு தன்னுடைய குற்றச்சாட்டிற்கு ஆதாரங்களாக சில இதை நிரூபிக்க தவறிடுச்சு அப்படின்னா இப்போ மறுபடியும் அவைகளெல்லாம் திரட்டப்படுகின்றன. அதுக்கு முக்கிய ஆதாரமாக இருந்ததே நீரா ராடியா தான். ஏன்னா அவங்க தான் இந்த கன்சல்டன்சி நடத்தினவங்க. அவங்களுடைய குறிப்புகளின் அடிப்படையில் மிகப்பெரிய, நான் தமிழ்நாட்டை சேர்ந்த அரசியல் குடும்பம்னு மட்டும் இல்லை, அதிரும் பாருங்கள் நாடே, அத்தனை ரகசியங்களும் முன்னாள் அதிகாரிகளும் இதில் சிக்குகிறார்கள். தேர்தல் நேரம் என்பதால் இது கொஞ்சம் சற்று சூடு பிடிக்கிறது. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.